சேவைக்கு அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே என் இயேசு ராஜனே. இன்னமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. வானபிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. வானபிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. காலையிலோ மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலோ மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மெசியாவே உமக்கு ஆராதனை. மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மெசியாவே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. காலையிலோ மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே.
பரிசுத்தரே உமக்கு ஆராதனை, பலியானீரே உமக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை. ஆலையிலோ ஆலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே, ஆலையிலோ ஆலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய செய்தியை கேட்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய ஊழியத்துக்காக உதவி செய்யுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே ஆண்டவருடைய செய்திக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். தியானத்துக்கென்று எடுத்துக்கொண்ட வேத வசனம் எபேசியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். Blessed by the God and Father of our Lord Jesus Christ, who was blessed us in Christ with every spiritual blessing in the heavenly places என்று சொல்லி ஆங்கிலத்தில் எழுதப்பட்டுகிறது. அருமையான தேவஜனமே, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கின்ற உங்களுக்கு ஆண்டவர் உன்னதத்திலிருந்து அநேக ஆசீர்வாதங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். யோபின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இவ்விதமாக சொல்கிறது, அவர் தமது உன்னதமான ஸ்தலங்களில் சமாதானத்தை உண்டாக்குகிறார். God makes peace in his high heaven என்று சொல்லி ஆங்கிலத்தில் எழுதப்பட்டுகிறது. ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற முதலாவது ஆசீர்வாதம் சமாதானத்தை நமக்கு கொடுக்கின்ற தெய்வமாக இருக்கின்றார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கைக்கு அத்தியாவசியமானது சமாதானம். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஜனங்கள் உலக ஆசீர்வாதங்களை நாடி செல்வதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிற தெய்வமாக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளிலே பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே ஆண்டவர் இவ்விதமாக ஒரு வாக்கு கொடுக்கின்றார். என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அருமையான தேவஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், கலங்கி உள்ளத்தோடு கண்ணீரோடு இருக்கிற மக்களுக்கு இந்த நாளிலே அவருடைய வார்த்தையின் மூலமாக ஒரு வாக்கு கொடுக்கின்றார். நான் கொடுக்கின்ற சமாதானம் உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் விதமாக வாசிக்கின்றோம், நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயம்பட்டு, நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. இயேசு சிலுவையின் பாடுகள் மூலமாக நமக்கு சமாதானத்தை உண்டாக்கினார். பிரியமானவர்களே, இதைத்தான் பவுல் கொலேசியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே இதை எழுதுகிறார். இயேசு சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே நமக்கு சமாதானத்தை உண்டாக்கினார் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவச்சனமே, இந்த நாளிலே ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நீங்கள் சமாதானத்தை இழந்து காணப்படுகிறீர்களா? இயேசுவின் சிலுவையை நோக்கி நீங்கள் பாருங்கள். இயேசு உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிற தெய்வமாக இருக்கின்றார். தாவீது அரசன் சங்கீதம் 4ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தில் விதமாக சொல்கின்றான், சமாதானத்தோடு கூட நான் படுத்து நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் என்று சொல்லி தாவீது சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிற தெய்வம். பிரியமானவர்களே, ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறது, இயேசு பூர்ண சமாதானத்தை தருகிற தெய்வமாக இருக்கின்றார். ஏசாயா 48ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்கிறது, நதியை போன்ற சமாதானத்தை தருகின்ற தெய்வமாக இருக்கின்றார். இந்த நாளிலே அருமையான தேவச்சனமே, ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம் உங்களை நோக்கி வருகிறது. நீங்கள் விசுவாசத்தோடு கூட ஆண்டவர் கொடுக்கின்ற சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள்.
ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 32 அதிகாரம் 15 இவ்விதமாக சொல்கிறது, உன்னதத்திலிருந்து ஆவி நம்மேல் ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும், அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும் என்று சொல்லி எழுதப்பட்டுகிறது. உன்னதத்திலிருந்து கிடைக்கும் ஆசீர்வாதம் பிரியமானங்களே பரிசுத்த ஆவியானவர். அபிஷேகம் இல்லாத வாழ்க்கை வனாந்தரம் போல் இருக்கும் பிரியமானங்களே. அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 1-4 வரையில் வாசித்து பாருங்கள். ஆதி திருச்சபை மக்கள் மீது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். இயேசுவை 3 முறை மறுதலித்த பேதுரு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட பின்பு 17 தேசத்து மக்கள் மத்தியிலே இயேசுவை குறித்து தைரியமாக பிரசங்கித்ததை நாம் பார்க்கிறோம் பிரியமானங்களே. அது மட்டும் இல்லாமல் சாதாரண மனிதனாக இருந்த கிதியோன், சவுல், தாவீது மீது பரிசுத்த ஆவியானவர் இறங்கியதால் ஆவியானவர் இவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார் பிரியமானங்களே. இவர்களை பராக்கிரமசாலிகளாக ஆண்டவர் மாற்றினார். அல்லேலூயா. என் அருமையான தேவச்சனமே, இந்த நாளிலே உன்னதத்தின் ஆவி உங்களுடைய வாழ்க்கையில் வரும்பொழுது உங்களுடைய வனாந்தரமான வாழ்க்கை செழிப்பாக மாறும் பிரியமானங்களே. இதைத்தான் வேதத்தில் வாசிக்கின்றோம். Until the Spirit is poured upon us from an eye and the wilderness becomes a fruitful field என்று சொல்லி ஆங்கிலத்தில் எழுதப்பட்டுகிறது. பரிசுத்த ஆவியானவர் நம் மீது வந்து ஊற்றப்படும் போது, அந்த பரிசுத்த ஆவியின் நிறைவை நாம் பெற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வனாந்தரம் உள்ள வாழ்க்கை செழிப்புள்ள வாழ்க்கையாக மாறும் பிரியமானங்களே. பேதுரு பிரசங்கித்த போது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். எப்படி இது நடந்தது பிரியமானங்களே? பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினால் திரளான ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டதை பார்க்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 10 அதிகாரம் 38 வாசித்து பாருங்கள். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் தீர்ந்தார் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். பேசுகிற என்னுடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு, ரட்சிக்கப்பட்ட பிறகு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் நான் காத்திருந்தேன். ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை செய்ய இந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை எனக்கு தாரும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே நான் ஜெபித்து கொண்டிருந்தேன் பிரியமானங்களே. ஒரு நாள் ஆண்டவர் என் மீது பரிசுத்த ஆவியான இறங்கினார் பிரியமானங்களே. பரிசுத்த ஆவியின் வல்லமையால் நான் நிரப்பப்பட்டேன். அன்றிலிருந்து ஆண்டவருடைய சுவிசேஷத்தை தைரியமாக நாடு நகரமெல்லாம், பட்டி தொட்டியெல்லாம், கிராமமெல்லாம் சுற்றி திரிந்து அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியான பலனை ஆண்டவர் கொடுத்தார். ஆமென், அல்லேலூயா. அதை தான் அப்போஸ்தலர் 1:8 சொல்கிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து யூதேயா சமாரியா பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பேன்னு சொன்னாரே, அந்த வசனம் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுது பிரியமானவர்களே. சென்னையில் மட்டுமல்ல, மதுரையில் பிரசங்கித்தேன், திருநெல்வேலியில் பிரசங்கித்தேன், தூத்துக்குடியில் பிரசங்கித்தேன், நாகர்கோயிலில் பிரசங்கித்தேன். ஆண்டவரிடத்திலே நான் ஜெபித்தேன், ஆண்டவரே நீ சொன்னீரே உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவின்னு சொன்னீரே, நான் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அறிவித்து கொண்டிருக்கிறேன் என்று ஜெபித்த போது ஆண்டவர் முதல் முறையாக என்னை மலேசியாவுக்கு கொண்டு போனார், சிங்கப்பூருக்கு கொண்டு போனார், லங்கைக்கு கொண்டு போனார். 3 நாடுகளிலும் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை தைரியமாக பிரசங்கிக்கும்படியாக ஆண்டவர் கிருபை செய்தார். காரணம் என்ன பிரியமானங்களே? பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம். இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் உன்னதத்திலிருந்து வரும் அந்த பரிசுத்த ஆவி நீங்களும் பெற்றுக்கொள்வீனால் ஆண்டவருக்கென்று சாட்சிகளாக மாறுவீர்கள். ஆண்டவர் உங்களை கொண்டு பயன்படுத்துவார். அல்லேலூயா. பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 35 வாசித்து பாருங்கள். உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும் என்று சொல்லப்பட்டுகிறது. உன்னத பலன் நம்முடைய வாழ்க்கையை மறுரூபமாக்கும் பிரியமானவர்களே. ரோமர் 8 அதிகாரம் 11 சொல்கிறது, இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் தம்முடைய ஆவியினாலே
சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை ஆண்டவர் உயிர்ப்பிப்பார். ஆமென். அல்லேலூயா. நம்மை ஆண்டவர் மறுரூபமாக மாற்றுவார் பிரியமானங்களே. லூக்கா 24:49 வாசித்து பாருங்கள். ஆண்டவர் சொன்னார், உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்திலே காத்திருங்கள் என்று சொன்னாரே. அருமையான தேவஜனமே, ஆண்டவருடைய பலன், உன்னதத்தின் பலன் நம்முடைய வாழ்க்கையை மறுரூபமாக மாற்றும் பிரியமானங்களே. சங்கீதம் 93 சங்கீதம் 4 இவ்விதமாக சொல்கிறது, திரளான தண்ணீர்களின் இரைச்சலை பார்க்கிறோம், சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கிறோம், கர்த்தர் உன்னதத்திலே வல்லமை உள்ளவர் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். உன்னத பலனால் அருமையான தேவஜனமே, நம்மை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். சாத்தானை மேற்கொள்ளும்படியான வல்லமையை உன்னத பலன் தான் நமக்கு தரும் பிரியமானங்களே. இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். என்னுடைய வாழ்க்கையிலும் கூட பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதாக சினிமாவுக்கு அடிமையாக இருந்தேன், அரசியலுக்கு அடிமையாக இருந்தேன், கெட்ட புத்தகங்களுக்கு அடிமையாக இருந்தேன், கெட்ட நண்பர்களுக்கு அடிமையாக இருந்தேன். ஆவின் அபிஷேகத்தை பெற்ற பிறகு என்னுடைய வாழ்க்கை மாறியது, என் சிந்தை மாறியது, என் பேச்சு மாறியது, என் நடை மாறியது, என் உடை மாறியது. ஆம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னதத்தின் பலனால் நம்மை மறுரூபமாக மாற்றுவார். சங்கீதம் 71 சங்கீதம் 19 சொல்லுகிறது, தேவனே உம்முடைய நீதி உன்னதமானது, பெரிதானவைகளை நீ செய்கிறீர், தேவனே உமக்கு நிகரானவர் யார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். Thy righteousness also, O God, is very high என்று சொல்லி ஆங்கிலத்தில் எழுதப்பட்டுகிறது. உன்னதத்தின் நீதி நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும் பிரியமானங்களே. உன்னதமானவர் நம்முடைய வாழ்க்கையில் உன்னதத்தின் நீதியை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுவார். இந்த நாளிலே அநேகர் பிரச்சனையிலே சிக்கி இருக்கிறீர்களா? வழக்குக்காக நீதிமன்றம் சென்று கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். உன்னதத்தின் தேவன் உங்களுக்கு நீதி வழங்குவார் பிரியமானங்களே. சங்கீதம் 48 சங்கீதம் 10 வாசித்து பாருங்கள். கர்த்தரின் வலதுகரம் நீதியால் நிறைந்திருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். சங்கீதம் 65 சங்கீதம் 5 சொல்கிறது, கர்த்தர் நீதி உள்ள உத்தரவு அருளுகிறவர் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 97 சங்கீதம் 2 சொல்கிறது, நீதியும் நியாயமும் கர்த்தரின் சிங்காசனத்தின் ஆதாரம் என்று சொல்லி பார்க்கிறோம். சங்கீதம் 119 சங்கீதம் 137 சொல்கிறது, கர்த்தர் நீதிபரர் பிரியமானங்களே. சங்கீதம் 147 சங்கீதம் 17 சொல்கிறது, கர்த்தர் தமது வழிகளெல்லாம் நீதி உள்ளவர் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 23 சொல்கிறது, கர்த்தரின் நாமம் நீதி என்பது என்று சொல்லப்பட்டுகிறது. அருமையான தேவச்சனமே, உன்னதரின் நீதி உங்கள் குடும்பத்தில், வேலை ஸ்தலத்தில், தனிப்பட்ட விதத்தில், ஊழியத்தில் வெளிப்படும். ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 18 ஆண்டவர் விதமாக சொல்கிறார், தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, சீக்கிரமாய் அவர்களுக்கு நியாயம் செய்வார். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்கிறார். அருமையான தேவஜனமே, ஆண்டவருடைய வார்த்தையின் மீது நாம் விசுவாசம் வைப்போம். ஆண்டவர் எனக்கு நீதி செய்வார் என்று சொல்லி விசுவாசிப்போமானால் நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுடைய காரியங்களிலே, குடும்ப காரியங்களிலே, வழக்குகளிலே ஆண்டவர் உங்களுக்கு நீதி வழங்குவார். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 2 14 லூக்கா 19:38 இந்த 2 வசனங்களை வாசித்து பாருங்கள். உன்னதத்தில் இருக்கும் தேவ மகிமை என்று சொல்லி எழுதப்பட்டுகிறது. க்ளோரி இன் த ஹையஸ்ட் என்று சொல்லி ஆங்கிலத்தில் எழுதப்பட்டுகிறது. உலக மகிமை அல்ல பிரியமானங்களே, தேவன் நம்மை உன்னத மகிமையால் நம்மை மகிமைப்படுத்துவார். ஆம், மகிமை என்பது உயர்வை குறிக்கிறது பிரியமானங்களே. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8:30 விதமாக சொல்கிறார், எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை அழைத்திருப்பார். நாம் நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை மகிமைப்படுத்துவார் பிரியமானவர்களே. ஆபிரகாமை அழைத்த தேவன் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்கின்றார். ஆதியாகமம் 12
2:3 வாசித்து பாருங்கள். ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நிறைவேறு பிரியமானவர்களே. ஏன் என்று சொன்னால் ஆபிரகாம் ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர். ஆமென், அல்லேலூயா. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். கிறிஸ்துவுக்காக அவமானங்கள், நிந்தைகள், பாடுகளை நாம் சவிப்போமானால் ஆண்டவர் நம்மை உன்னத மகிமையால் நம்மை மகிமைப்படுத்துவார் பிரியமானவர்களே. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 13, 14 கூட இதைத்தான் வலியுறுத்துகிறது. கிறிஸ்துவுக்காக நாம் பாடுகளை சகிக்கும் போது ஆண்டவர் நம்மை இந்த உலகத்தில் மகிமைப்படுத்தியே தீர்வார் பிரியமானவர்களே. இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். யோபின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். உன்னதங்களில் இருந்து தேவன் அளிக்கும் பங்கும் உன்னதத்திலிருந்து சர்வ வல்லவர் கொடுக்கும் சுதந்திரம் என்று சொல்லி எழுதப்பட்டுகிறது. Portion of God is there from above and inheritance of the Almighty from on high என்று சொல்லி ஆங்கிலத்தில் எழுதப்பட்டுகிறது. உலகத்தில் நமக்கு பங்கு இல்லாவிட்டாலும் பிரியமானங்களே, உன்னதத்திலே ஆண்டவர் நமக்கு ஒரு பங்கையும் சுதந்திரத்தையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இந்த உலகத்தில் நமக்கு ஒரு கால் கிரவுண்ட் சொந்தமாக இல்லாவிட்டாலும் உன்னதத்திலே ஆண்டவர் பரலோகத்திலே நமக்கு ஒரு பங்கு வைத்திருக்கிறார் பிரியமானங்களே. இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். 2 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். தாவீதுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார், உனக்கு நிலையான வீட்டை உண்டு பண்ணுவேன் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆதலால் சங்கீதம் 23:6 தாவீது விதமாக பாடுகின்றான், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 16:5-6 தாவீது விதமாக சொல்கின்றான், கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர், நேர்த்தியான இடங்கள் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு என்று சொல்லி தாவீது விசுவாச அறிக்கையை செய்வதை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் 2 தீமோத்தேயு 4:8 சொல்கிறார், நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பவுல் சொல்வதை நாம் பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 5:1 வாசிக்கின்றோம், பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு பிரியமானங்களே. இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை உற்சாகப்படுத்துகிறார். எதை குறித்து நாம் கவலைப்படுத்தவில்லை. நமக்கு இந்த உலகத்தில் ஒரு சொந்த வீடு இல்லாவிட்டாலும் பிலிப்பியர் 3:20 சொல்கிறது, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. கடைசியாக எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறது, கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். உன்னதத்திலே இயேசுவோடு கூட உட்கார முடியாத ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் பிரியமானங்களே. மத்திய 19ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் பேதுரு இயேசுவை பார்த்து கேட்கின்றார், இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்டபோது இயேசு பேதுரை பார்த்து சொன்ன பதில், என்னை பின்பற்றின நீங்கள் 12 கோத்திரங்களையும் நியாய்ந்திருக்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் என்னோடு கூட வீற்றிருப்பீர்கள் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவச்சனமே, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க உங்களோடு கூட ஆண்டவர் பேசுகிறார் பிரியமானங்களே. வெளிப்படுத்தல் 3:20 ஆண்டவர் உங்களை அழைக்கிறார், இதோ வாசற்படியில் நின்று நான் தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான் என்று சொல்லி ஆண்டு சொல்வதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவஜனமே, நாம் உலகத்தின் ஜனங்கள் அல்ல, நாம் உன்னதமானுடைய மக்கள் பிரியமானங்களே. உலகத்தாரை போல் ஜீவிக்க ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை. உன்னதத்தின் தேவன் நமக்கு இத்தனை ஆசீர்வாதங்களை நமக்கு வைத்திருக்கிறார். இந்த நாளிலே முதலாவது ஆண்டவர் உன்னதத்தில் நமக்கு வைத்திருக்கும் ஆசீர்வாதம், உன்னதத்திலே நமக்கு சமாதானத்தை வைத்திருக்கிறார். உன்னத ஆவியால் நம்மை நிரப்புகிறார், உன்னத பலனால் நம்மை பலப்படுத்துகிறார், உன்னதத்திலிருந்து நீதியை ஆண்டவர் நமக்கு வழங்குவார், உன்னதத்திலிருந்து நமக்கு மகிமையான காரியங்களை ஆண்டவர் செய்வார், உன்னதத்திலிருந்து தேவன் நமக்கு ஒரு பங்கை நியமித்து வைத்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக
இயேசுவோடு கூட உன்னதத்தில் உட்காரும்படியான பாக்கியத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். நாம் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். அவளாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். ஆவி உன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே, தாவி ஓடிவாம், தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவாம். தயங்கிடாதே, தாவி ஓடிவாம், தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவாம். தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவாம். இயேசு கிறிஸ்துவின் அன்பு உன்னிரலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார். உன் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். உன்னிரலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார். உன் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். உனக்காகவே அடிகள் பட்டார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உனக்காகவே அடிகள் பட்டார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு கல்லர் மத்தியில் ஒரு கல்லனை போல குற்றமற்ற கிறிஸ்து தொங்கினாரே. கல்லர் மத்தியில் ஒரு கல்லனை போல குற்றமற்ற கிறிஸ்து தொங்கினாரே. பாருணக்காய் அவர் கரங்கள் பாரசிலுவை சுமந்தேகுதே. பாருணக்காய் அவர் கரங்கள் பாரசிலுவை சுமந்தேகுதே. பாரசிலுவை சுமந்தேகுதே. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. மகா இரக்கமுள்ள எங்கள் தேவனே, நம்ம நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் 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 அப்பா. நீர் உன்னதத்தின் தேவன் ஆண்டவரே. உன்னதத்தின் தேவன் எங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை குறித்து எங்களோடு நீர் பேசினீரே, அதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த நாளிலே இதோ உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் இல்லையே, என் வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி இல்லையே, எனக்கு எந்த விதமான ஒரு சந்தோஷம் இல்லை என்று சொல்லி உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருப்பார்கள். ஆனால் நீர் வாக்கு கொடுக்கிறீர்கள், உன்னதத்திலே நான் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறேன், என்னை விசுவாசிகள் என்று சொல்லி நீர் அவர்களோடு பேசி கொண்டிருக்கிறப்பா. உம்முடைய வார்த்தை கேட்டு ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை சொல்லப்பட்ட இந்த 7 விதமான உன்னத ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு தலை மீது வந்து இறங்கட்டும் அப்பா. உம்முடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும். வியாதி உள்ள மக்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் வியாதி உள்ள மக்கள் யாராவது இருப்பார்கள், ஆனால் அவருடைய வியாதிகளை சுகமாக்கும் அப்பா. கல்வாரி சிலுவையிலே எங்களுக்காக விலையேற்பட்ட ரத்தத்தை சிந்தினீரப்பா. உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம் என்று சொன்ன அந்த வேத வசனத்தின்படி ஒவ்வொரு வியாதியிலும் சுகமாக்கும் அப்பா. பிசாசால் கட்டப்பட்ட மக்களை விடுதலையாக்கும் அப்பா. படிக்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். படிக்கின்ற பிள்ளைகளை ஆசீர்வதியும் அப்பா. நல்லதொரு கல்லூரியில் நல்லதொரு படிப்பில் அவர்களுக்கு இடம் கிடைக்க நீ கிருபை செய்ய முடியாமல் சமூகத்தில் ஜெபிக்கிறேன். அதற்கான படிப்புக்கான எல்லா பண தேவைகளும் அற்புதமாக தந்து வழிநடத்த முடியாது நான் ஜெபிக்கிறேன். வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். உலகத்து மாயிலை சிக்கி கொண்டப்பா, தவறான பாதையில போய்கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகளை உம்முடைய அன்புக்குள் இழுத்துக்கொள்ளும். உம்முடைய கல்வாரி அன்புக்குள் இழுத்துக்கொள்ளும். ஒரு காலத்தில் வாலிபனாக இருந்த என்னையப்பா, ஆண்டு உலகத்தின் பின்னால் சிற்றின்பத்தின் பின்னால் ஆண்டவரே சென்று கொண்டிருந்த என்னை அப்பா தெரிந்து கொண்டு என்னை உம்முடைய பிள்ளையாக மாற்றினீரப்பா.
இந்த நாளில் ஆண்டவரே, எத்தனை தாய்மார்கள் தன் பிள்ளைகளுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்களப்பா. அந்த பிள்ளைகளை மாற்றுமப்பா. அந்த பிள்ளைகளை ரட்சிப்புகள் கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறேன். படித்து முடித்து என் மகனுக்கு நல்ல வேலை இல்லைன்னு சொல்லி கண்ணீரோடு இருக்கிற தாய்மார்களுக்காக ஜெபிக்கிறேன். அவள் பிள்ளைகளுக்கு நல்ல வேலையை தாருமப்பா. திருமணம் ஆகாத பிள்ளைகள், வயது வந்து விட்டது, என் மகளுக்கு இதோ திருமணம் செய்ய பணமில்லைன்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமணத்தை கட்டிடும், ஏற்ற துணை கட்டிடும். அதற்கான எல்லா பண தேவைகளையும் அற்புதமாக தந்து வழிநடத்த முடியாத ஜெபிக்கிறேன். சிறு குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறேன். சிறு குழந்தைகளுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தாரும். சிறு குழந்தைகள் எண்ணத்தில் வரவிடுகள் சொல்லிடுறப்பா. ஒவ்வொரு சிறு குழந்தைகளுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தாரும். பேசாத குழந்தைகள் பேசட்டும், நடக்க முடியாத குழந்தைகள் நடக்கட்டும் அப்பா. கண் பார்வை இழந்த குழந்தைகளுக்கு கண் பார்வையை தாருமப்பா. ஒவ்வொரு சிறு குழந்தைகளையும் ஆசீர்வதியும் ஐயா. உடைய வார்த்தை கேட்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். நான் உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். அழைத்தீரே உம் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு. அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே, என் இயேசு ராஜனே. எஜமானனே, என் இயேசு ராஜனே. இன்னமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: பாஸ்டர் விங்ஸ்டன் ஜேம்ஸ் எம் டிவினிட்டி, ஜீசஸ் காஸ்பல் மிஷன், இடம் 1/20, நியூ பெத்தானியா நகர், 3rd ஸ்ட்ரீட், ராமாபுரம், சென்னை 600089. செல் நம்பர் 9962966097.